தமிழ் மொழி செய்திகள். இந்தியாவில் பருவமழை நேரலை. டெல்லி இல் லேசான மழை. இமாச்சல பிரதேசத்தின் சில மாவட்டங்களுக்கு கனமழை முன்னறிவிப்பு. மழை எச்சரிக்கையை தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தின் குல்லுவில் உள்ள மணாலி மற்றும் பஞ்சார் துணைப் பிரிவுகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் இன்று மூடப்படும். சார்தாம் மீதான 24 மணி நேர தடை நீக்கப்பட்டதாக உத்தரகண்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 இரவு முதல் டெல்லின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD பதிவு செய்துள்ளது. நகரின் அடிப்படை ஆய்வகமான சதர்ஜங்கில் திங்கள்கிழமை ஜூன் 30, 2025 காலை 8:30 மணி வரை 24 மணி நேரத்தில் 14 மிமி மழை பதிவாகியுள்ளது. பாலம் மற்றும் லோடி சாலை ஒரே காலகட்டத்தில் முறையே 16.2 மிமி மற்றும் 17.3 மிமி மழை பதிவாகியுள்ளது. வானிலை அலுவலகம் டெல்லி மற்றும் இன் பெரும்பாலான பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் குலுவில் உள்ள மணாலி மற்றும் பஞ்சார் துணைப் பிரிவுகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் திங்கள்கிழமை ஜூன் 30, 2025 மூடப்படும் என்று சிம்லாவின் IMD விடுத்த மழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து மணாலி துணைப்பிரிவு மாஜிஸ்திரேட் அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், ஐடிஐக்கள், தொழிற்கல்வி மையங்கள் மற்றும் அங்கன்வாடிகள் இன்று மூடப்படும் என்று உத்தரவிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் இமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நிலச்சரிவுகள், நீர் தேங்குதல் மற்றும் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவங்கள் பல மாவட்டங்களில் பதிவாகியுள்ளன. பிலாஸ்பூர், சோலன், சிம்லா, சிர்மோர், ஹமீர்பூர், மண்டி மற்றும் காங்க்ரா மாவட்டங்களில் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் சில இடங்களில் தீவிரமானது முதல் மிக அதிக மழை பெய்யும் என்றும் IMD எச்சரித்துள்ளது. விலங்குகள் ஜீவன் தன் அவற்றை பசு என்று அழைப்பது பொருத்தமற்றது என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறுகிறார். பரேலியில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி உரையாற்றினார். விலங்குகளுக்கு பசு என்ற வார்த்தையை பயன்படுத்துவது பொருத்தமற்றது என்றுதான் கருதுவதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு திங்கள்கிழமை ஜூன் 30, 2025 கூறினார். மேலும் அவற்றை ஜீவன் தன் உயிருக்கு மதிப்புமிக்கது என்று குறிப்பிட்டார். ஓமன் செல்லும் கப்பலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்திய கடற்படையின் INS தபார் மீட்பு நடவடிக்கைக்கு தலைமை தாங்குகிறது. புலாவ் கொடியுடன் கூடிய MD இசெங் 6 இன் பேரிடர் அழைப்பிற்கு INS தபார் பதிலளிக்கிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தீயின் தீவிரம் வெகுவாக குறைந்துள்ளது. புதுப்பிக்கப்பட்டது. ஜூன் 30, 2025 12:53 PM IST. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 புலாவ் கொடியுடன் கூடிய மேட்ரிக்டன் ஈசெங் 6 இன் பேரிடர் அழைப்பை ஏற்று INS தபார் பதிலளித்தது. இந்தியாவின் கண்லாவிலிருந்து ஓமானின் ஷினாசுக்குச் சென்று கொண்டிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 14 பணியாளர்களுடன் கூடிய மேட்ரிக்டன் ஈசெங் 6 கப்பலில் இயந்திர அறையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது மற்றும் மொத்த மின்சாரம் செயலிழந்தது என்று இந்திய கடற்படையின் செய்தித் தொடர்பாளர் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்தார். மேலும் INS தபார் இன் தீயணைப்பு குழு மற்றும் உபகரணங்கள் கப்பலின் படகு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் கப்பலுக்கு மாற்றப்பட்டன. தில்லியில் பருவமழை சீக்கிரமாக வருகிறது. இந்தியாவின் பிற பகுதிகளை 9 நாட்களுக்கு முன்பே உள்ளடக்கியது. 2020க்கு பிறகு முழு நாட்டையும் பருவமழை சீக்கிரமாக மூடியது இதுவே முதல் முறை என்று IMD கூறுகிறது. வழக்கமாக இது ஜூன் 1 கேரளாவில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை மே 24 கேரளாவை அடைந்தது. 2020 ஆண்டு ஜூன் 26 டெல்லியில் பருவமழை தொடங்கியதிலிருந்து நாடு முழுவதும் பருவமழை பெய்யும் முதல் பருவமழை இது என்று IMD தரவு கூறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பிடிபட்ட பாகிஸ்தானியர் பயங்கரவாத வழிகாட்டியாக அடையாளம் காணப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆரி ஒரு மொபைல் போன் மற்றும் சுமார் 20,000 ரூபாய் பாகிஸ்தான் பணத்தை வைத்திருந்தார். பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் வசிப்பவர் என்பதால் அந்த பகுதியின் நிலப்பரப்பு தனக்கு தெரியும் என்று விசாரணையாளரிடம் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் எல்லை மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரி அருகே கட்டுப்பாட்டு கோட்டில் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றபோது கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானியர் ஒருவர் பயங்கரவாத வழிகாட்டி என்று திங்கள்கிழமை ஜூன் 30, 2025 அதிகாரிகள் தெரிவித்தனர். முகமது ஆரி 4 ஜெய்ஷி முகமது ஜேம் பயங்கரவாதிகள் குழுவை வழிநடத்தி இந்தியாவிற்குள் நுழைந்தபோது
ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29 மதியம் அவர் இராணுவ வீரர்களால் கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவருடன் இருந்த பயங்கரவாதிகள் செங்குத்தான பாறையிலிருந்து குதித்து காயங்களுடன் பாகிஸ்தான் பக்கம் திரும்பினர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசா நெரிசலை அடுத்து பூரியில் சகோதர தெய்வங்களை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஜூன் 29, 2025 அன்று பூரியில் உள்ள ஸ்ரீகண்டிச்சா கோயில் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 2 பெண்கள் உட்பட குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 50 பேர் காயமடைந்தனர். புரியில் உள்ள ஸ்ரீகண்டிச்சா கோயில் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 3 பேர் கொல்லப்பட்டு 50 பேர் காயமடைந்த மறுநாளே திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சகோதர தெய்வங்களான பாலபத்ரா, தேவி சுபத்ரா மற்றும் ஜெகநாதரை தரிசிக்க வரிசையில் நின்றனர். ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தை முன்னிட்டு ஸ்ரீகண்டிச்சா கோயிலின் முன் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கோயிலுக்குள் அமைந்துள்ள அடப மண்டபத்தில் தெய்வங்கள் அமர்ந்திருக்கும் மேடை, தெய்வங்களை சுமூகமாக தரிசனம் செய்ய வெவ்வேறு வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை. சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர் முரளிதர் மொஹோல் விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் வரை காரணம் குறித்து கருத்து தெரிவிப்பது முன்கூட்டியே இருக்கும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். குஜராத்தின் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பின்னால் உள்ள அனைத்து கோணங்களிலும் புலனாய்வாளர்கள் விசாரித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர் முரளிதர் மொஹோல் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 தெரிவித்தார். ஏசி வகுப்புகளுக்கான பயணிகள் காத்திருப்பு பட்டியல் வரம்பை ரயில்வே அமைச்சகம் 25 முதல் 60% வரை உயர்த்தியுள்ளது. இருப்பினும் சலுகை கட்டணங்கள், வாரண்டுகள் போன்றவற்றில் வழங்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு இந்த காத்திருப்பு பட்டியல் வரம்பு பொருந்தாது என்று புதிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்பு பயணிகளின் காத்திருப்பு பட்டியலை 25% ஆக கட்டுப்படுத்தும் உத்தரவு முதலில் ஏப்ரல் 17 அன்று அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே தகவல் அமைப்பு மையத்திற்கும் கிரிஸ் வெளியிடப்பட்டது. ஓமன் செல்லும் கப்பலில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்துக்குப் பிறகு மீட்பு நடவடிக்கையில் இந்திய கடற்படையின் இன்ஸ்தபார் முன்னணியில் உள்ளது.